ஆமென். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முடிவு வரை உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஊரா பாலா பாரி காபாரா தோரா பாரா ஷபாரி பாரா பாரா காபாரி பாரா தோரா பாரா பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Blood of Jesus. Ura bala braka bauri bala taraba shabari bala baraka bari bala darabaraba. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததா உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதான். அப்படியே ஸ்லோ பீட் போடும். முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து, இது இல்ல மயில்டா சிபரபலதரபரபலதரபா. ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் வாழ்கின்றேன். அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்க. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். ஆமென், ஆமென். அப்பாவுடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆமென். அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆமென். 2 கரங்களை உயர்த்தி அவர் எப்போது நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். அவருக்கு நம்முடைய பிரச்சனைகள் தெரியும், நம்முடைய வேதனைகள் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி டி காட்டுடி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நல்லவராமே. தூயரே, 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 வல்லவர் நீரே. ஆத்திரரே உமக்கே சலமா. ஆத்திரரே உமக்கே. தூயரே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை உயர்த்துவோம். அவர் பரிசுத்தமான தேவன், அவர் மகிமையின் தேவன். ஆமென். அவரை ஆராதிப்போம். Thank you Jesus. Hallelujah. Amen. நன்றி. பிரபல ஷபர கமரி பரதர பரப.
ஹalleluya ரிப்ரபல ஷிபரபர கபரி பலபா நல்ல வாய் திறந்து ரிப்ரபர ஷிபரபல பர கபர பலபா ஆமென் ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ரெண்டு கரங்களை உயர்த்தி அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆமென். நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஆராதிப்போம். ஆமென். அவர் எத்தனை நல்லவர் அப்பா. உளையான சேற்றில வாழ்ந்து எங்களை தூக்கி எடுத்து உன்னதத்துல உம்மோடு கூட உயிர்ப்பித்து உன்னதத்துல உம்மோடு கூட வைத்திருக்கிறீரப்பா. ஆமென். நான் இருக்கிற இடத்துல என் பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்கப்பா. நீங்க இருக்கிற இடத்துலதான் நாங்க இருக்கோம்ப்பா. உம்மோடு நாங்க இருக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆமென். நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சொல்லுமா. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் சொல்லுமா. உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. நல்ல ஆவியில நிறைந்து பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஓ அல்லேலூயா ஓசன்னா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா. அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மலத்தரபோ. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ரிப்ரபரகபா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. Mighty name of Jesus. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார்.
Ura braka bala bori braka baratura basha brabari balataraba. Glory to Jesus. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. நல்லா சேர்ந்து சத்தமாய் பாடுங்க. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. எல்லா மகிமைக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஓ, நீர் எத்தனை நல்லவராமே. எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல வாயை திறந்து துதிங்க. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஓ ராகா தர பிரபர பலதர வஷபரபாமே. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் கரனும். ஸ்தோத்திரமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் கரனும் மாட்சிமையும் துதியும் ஐயா என்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் அப்பா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். Jesus, thank you Lord. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆமென். ரீபா பரகா பரபலா துரா பிரபரி பரகா பரபா. ஓ ஆமென். கடந்த 6 மாதங்கள் நம்மை நடத்தின தேவன், 5 மாதங்கள் நடத்தின தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 6வது மாதத்திலும் ஓ இந்த விடுதலை நேர கூட்டத்தில் ஓ நாங்கள் உம்மை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். ஆமை நல்ல கரங்களை தட்டி அப்பாவை கொண்டாடுவோம். அவர் நல்லவர். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தார், வழி நடத்தினார். ஆமே. கூட இருந்து நடத்தினார். ஆமே ஆமே. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பா
சொல்லணும் சொல்லுமா. தோளில் மேல சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில என்ன கருவில என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளின் மேலே சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். ஆமென். என ஏந்துவத தாங்குவத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். ஆமென். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு அப்பான்னு கூப்பிடுங்க, அம்மான்னு கூப்பிடுங்க. அவர் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கிறார், அவர் நமக்கு நண்பரா இருக்கிறார், சகோதரனா இருக்கிறார், நமக்கு தகப்பனாக தாயாக எல்லாமுமாக நம்ம இயேசுப்பா நமக்கு இருக்கிறார். ஆமென். அப்பான்னு கூப்பிடவா அம்மான்னு உம்மா அம்மான்னு கூப்பிட ஆசை. அம்மான்னு கூப்பிடவா உம்மா அப்பான்னு கூப்பிட ஆசை. அப்பான்னு அம்மான்னு கூப்பிட ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. அம்மாவும் நீரே, அம்மாவும் நீரே சொல்லுங்க அவரை பார்த்து. எனக்கு அப்பாவும் நீங்க தான் டாடி, அம்மா நீங்க, எங்களுக்கு எல்லாம் நீங்க தான். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே சொல்லுமா. அம்மாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானுந்தன் பிள்ளை என்றோ, நானுந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே சொல்லுமா. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானுந்தன் பிள்ளை என்றோ, நானுந்தன் பிள்ளை என்றோ. அப்படி பாடு மட்டும் படிங்க, எப்பாடு படிங்க. Glory to Jesus. Yesapa, Yesue, oh Jesus. Ora kabra bara bala bro kabari bara tara bashi brabarabo. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஓ கடந்த நாட்கள்ல கட்டி இருக்கிற எல்லா கட்டுகள் இப்பொழுது எரிகிறது. பாதாளத்தின் கட்டுகள் எரிந்து கொண்டு இருக்கிறது. நல்ல ஆவியில அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அந்நிய பாஷையில துதிக்க துதிக்க, ஆவியில துதிக்க துதிக்க கட்டுகள் உடைகிறது. அநேக பொறாமையின் கட்டுகள், நீங்க ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது
ஒரு நல்லதை வாங்கும் போது பொறாமை அந்த கிரியைகள் தாக்குகிறது. அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் எரித்து கொண்டு இருக்க நல்ல ஜெபம் பண்ணுங்க. ரே பிரபா ராகபா லாபா எரியட்டும். ரோ ஃப்ரோ ஷி பிரபா ராகபா லாபா ராகபா ரபா தோரு ஓரா பிரபா ரச்சர பிரபரபோ நீ பிரபா ரபா ஷி பிரபா ரபா லாபோ ராகபா ரிபா ரபா லாபோ. எகிப்தின் நிந்தையை நான் இன்றைக்கு உன்னை விட்டு புரட்டி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில நிந்தித்த சத்துருக்களுக்கு இந்த மாதம் பதிலளிக்கிற மாதம். ஆமே, நல்ல கரங்களை தட்டி ஓ ஆவியானோடைய கரங்களை பிடிச்சுக்கோங்க, நல்லா பிடிச்சுக்கோங்க. ஏசப்பாவுடைய அந்த ஆணி கடாவப்பட்ட கரத்தை பிடிச்சிட்டு அப்படியே ஆவியில ஜெபம் பாப்போம். எல்லா ஏவல் ஆவிகள் எரியுது, எரியுது, எரியுது. ஃபயர் 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 ஃபயர். எல்லா மாந்திரிக கிரியைகள் எரியுது, எரியுது, எரியுது. ஓ ராகாபா லாபா துர்ரிச்சே உண்டு பண்ற பொல்லாத ஆவியின் கிரியைகள் எரிகிறது, 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 எரிகிறது. கலகத்தின் ஆவிகள், முரட்டாட்டத்தை உண்டு பண்ற ஆவியின் கிரியைகள் எரியுது, எரியுது, எரியுது. ஃபயர் ஃபயர். ராபா ராகாபா லாப்ரோ காபாரி பாலா தரபா லோ ஃப்ரோ காப்ரபா தரபா ஷாபாரி பாலா தரபா ரபா. Glory to Jesus. Ora pratara braba la boraka bari braba la taraba lo froka braba la taraba re braba braba la taraba re bara baraka bari bere. Thank you Jesus. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து தந்து நடத்தினீரே. சுலமா சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து நடத்தினீரே. ரெண்டு கரங்களை வேட்டி நன்றி ஆமே, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ரபரபரி வரபரபரி ஆவில லிப்ரோ கபரதரபா ஷிப்ரபரகபரபரி பரதரபா லிப்ரோ கபரபரபரபரி பரபரி பரபா. கண்கள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கண்கள் நரம்புகள்ல வல்லமை இறங்கி கொண்டு ரிசீவ் இட், டேக் இட். ஃபயர் ஃபயர் ஃபயர். எல்லா கட்டுகள் எரிகிறது. கண்கள்ல இருக்கிற கட்டுகள் எரியுது, 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 எரியுது. ஃபயர் 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 ஃபயர். ஓ ராபா ராகபா லாபா ராகபா ரிப்ரபா ராகபா ரோ ஃப்ரோ ஷிப்ரபா ராபா லாபா ராகபா. ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிற எல்லா கட்டுகள் எரியுது, எரியுது, எரியுது. எல்லா மனவேளங்களும் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கு. ஓ ராபா காய்ச்சல் கிரியைகள் எரியுது. காய்ச்சலை உண்டு பண்ற பொல்லாத கிரியைகள், வலு சர்ப்பத்தின் கிரியைகள் எரியுது, எரியுது, எரியுது. ஃபயர் 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 ஃபயர். glory glory. take it, take it. ஆமென். உங்க விடுதலையை பெற்றுக்கோங்க. இது விடுதலை நேரவு. கால்கள்ல வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கைகள்ல வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கழுத்துல வல்லமை. ஃபயர் 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 ஃபயர். ஓ ராபா தரபா லபா ராகபா ரிபா தரபா ஓ ப்ரோஷரா ராகபா லபோ ரிப்ரா கபா ரிப்ரா பரபா தரபா ஓ ப்ரோஷிபா ரபா ராகபா ரிபா. மறைவான கண்ணிகள் எரியுது, எரியுது. ஃபயர் ஃபயர் ஃபயர். நல்ல ஆவியில ஆவியில யார் யார் விடுதலையை பரிபூர்ண விடுதலை பெற விரும்புறீங்களோ நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல அந்நிய பாஷையில தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியின் கிரியைகள் எரிகிறது. இப்பொழுது எல்லாம் புதுசாய் கொண்டு இருக்கிறது. புதிய லங்ஸ கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஓ ராபா புதிய பித்தப்பைகள் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. Glory, 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 glory.
tara baraka bala bara bara ba. Glory, glory, glory. Aragadana shika bala gadana shia bara bara bara. Ebalana shika bala bara yada manasa bara bara. Lavi 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 la re bara bala re bara bala tara. Lo bara bara bala tara bara 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 bara. Lo bara bara bara. Fire, fire, Holy Ghost fire. Lebro se tara bara bala bara bara tara. Rakatara bara bolo bara bara. Dege saman undagirde. Dege saman iringirde. Receive it, take it. ஏகோ ஷாலம் சமாதை கொடுக்கின்றார். ஓ எல்லாம் போராட்டம் மாறட்டும். இயலில்கள் மாறட்டும். துக்கங்கள் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். இயேசு நாமத்தில் என்ன கடன் பிரச்சனை மாறட்டும். நெருக்கங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். இயேசு நாமத்தாலே எல்லாம் மாறுகிறது. கட்ட புதிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். புதிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். புதிய காரியம் உண்டாகிறது. புதிய கிருமிகள் புதிய வாசம் உண்டாகிறது. கைகளை தட்டி fire, fire. Lebro shibra baraka புதிய வாசல் உண்டாகுது. கட்ட திறக்கின்றார். புதிய கட்டளை திறக்கின்றார். புதிய ஆய்வுகளை கொடுக்கின்றார். ஓ புதிய தொழில்கள் தொடங்கி இருக்கிறது. கட்டளை கொடுக்கின்றார். ஓ உயிரை கொடுக்கின்றார். யோசேப்பு போல மேன்மை உண்டாகிறது சிலருக்கு. ஓ யோசேப்பு போல விருத்தி உண்டாகிறது சிலருக்கு. ரகபத்தை கொடுக்கின்றார். நீங்கள் வளப்பெறும் பெருகுவீர்கள், இடப்பெறும் பெருகுவீர்கள். கர்த்தர் பெருக செய்கிறார், பெருக செய்கிறார், பெருக செய்கிறார், பெருக செய்கிறார். ஓ பெருக்கம் உண்டாகிறது, பெருக்கம் உண்டாகிறது. ரீகானா மாராதானா தாராரா சந்தர் யந்தரபா ஓ ரகாபா ரியந்தர் ரிபுகவா. தடைகள் விலகுகிறது, தடைகள் விலகுகிறது. துதிக்க துதிக்க தடைகள் விலகுகிறது. ஓ ரபானா ஹந்தாரி பஷிகா பாரா ஹந்தாரி கானா சந்தோரேபே தீபாலா ராதானா ஷிகாபா. அக்னியாய் இறங்கிட்டார். சிலர் அக்னியாய் மாற்றினார், அக்னியாய் இறங்கிட்டார். அக்னி காற்று வீசுகிறது, அக்னி காற்று வீசுகிறது, அக்னி காற்று வீசுகிறது. Receive it, take it, fire, fire, புதிய பாஷைகள் இறங்குது. கட்டளை நாவுகளில் புதிய பாஷை கொடுக்கின்றார். புதிய பாஷை உண்டாகிறது. Receive in the name of Jesus. இமனாபல் புஷிகாபலந்தரியசபல் தீபாவளி ஷிகாபலந்தரபல் ஏபலாரஹந்துரபல் ஏலாகில் எல்லாம் விலகுகிறது. எல்லாம் விலகுகிறது. ஐக்கியம் முறுக்குது. நாளனை முறியாதவர் மங்கியெறியும் திரியை அணையார். காடு மட்டும் புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர் என் ஆத்மநேச இயேசுவே. நெறிந்த நாளனை முறியாதவர் மங்கியெறியும் திரியை அணையார். புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர் விடுதலை நாயகன் இயேசுவே. நீரன் சொந்தம், நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆணியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. பிரபலதரம் சூரை செடியின் உன் சமூகம் என்னை தேற்றிடும். நீரன் சொந்தம், நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. நல்ல மாயத்திருந்த நீ பாசில Thank you, Jesus. தூரதேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய் தாத்துமாவை சம்பூர்ணம் அடையப்படுது. ஆமென்.
தூரத்துல இருந்து நற்செய்திகள் வருகிறது. உங்கள் காதுல நல்ல செய்திகளை நீங்க இந்த மாதம் கேட்க போறீங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 சொல்லுமா சத்தமாய் இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே. மீண்டும் ஒரு முறை கூட இயேசுவே அமிதாரி இயேசுவே இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே. ஹல்லேலூயா. நல்லா ஆவியில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்துங்க. அப்பாவை போற்றுவோம். ஹல்லேலூயா. எல்லா கடன் பிரச்சனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. துதிக்கும் போதே எல்லா கட்டுகள் உடைகிறது. தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. உங்களை அலக்கடிக்கிறது. பொல்லாத ஆவி அலக்கடித்து வெளியேறிக் கொண்டிருக்கிறது. மையினால் செய்யப்பட்ட மாந்திரிகங்கள் எரிகிறது, எரிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. Hallelujah. ஜீவநதி பாயுது. ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்தில் ஜீவநதி பாயுது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்தில் நதி பாய்ந்து வருகிறது. ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஏராளமான பொக்கிஷம் அலையலையாய் இறங்கி வருகிறது. மகிமை, ஏராளமான மகிமை இறங்கி வருகிறது. அவர் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடையப்படுகிறார். தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பிக் கொண்டு இருக்கிறது, நிரம்புகிறது, நிரம்புகிறது. நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோட, விசுவாசத்தோட எல்லா கட்டுகள் அறுக்கப்படுகிறது. எல்லா தலைமுறை சாபங்கள் வேரோடு அழிகிறது, இறங்குகிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க.
அனுபவித்த சகல தேசத்திலும் கர்த்தர் உங்களை கீர்த்தி புகழ்ச்சிமா வைப்பார். ஜீவநதியே ஜீவநதியே நதி போராடலாம் ஆரோக்கியம், அப்பாவுடைய நதி போராடலாம் செழிப்பு. ஆமென். அந்த நதி இப்போ நமக்குள்ள கடந்து வருது, உங்க வீட்டுக்குள்ள கடந்து வருது, உங்க வாழ்க்கைக்குள்ள வருது, உங்க பிசினஸ்ல வருது, உங்க ஊழியத்துல வருது. ரிசீவ் பண்ணுங்க. பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகளை உடைக்கலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மகிமையை பார்க்க போறீங்க, பிரேக் த்ரூவை பார்க்க போறீங்க. பாடு வேண்டாம், வீட்டு வேண்டாம், பாடே போதும். தேவனுக்கே அப்படியே கொண்டு ராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆமென். நல்ல வாய் திறந்து ஆராதனை மாதத்திற்காக தேவன் நமக்கு ஏராளமான நன்மை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த மாதம் கட்டுகள் உடைக்கப்படுகிற மாதம். எந்தெந்த பகுதியில கட்டுகள் இருக்கிறதோ அது கலந்து விழும். ஆமென். இப்போ நாங்க ரிலீஸ் பண்ணி ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த மாதம் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மொத்த ஆசீர்வாதத்தை இப்போது நாங்க கட்டவிழ்க்க போறோம். அப்படியே ரிலீஸ் பண்ணி ஜெபிக்க போறோம். ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருங்க. ஐ ரிசீவ் இட் ன்னு சொல்லி பெற்றுக்கோங்க. நான் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. ஐ ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கிறேன். Oh, ribara bala dara bara kabari bala dara bara ba. Oh, rabra bara tara bara bala bora kaba. Oh, rima tara bara bala dara bela tudiga ribra kabara bo. Oh, rabra bala tara bara shera. Thank you, Jesus. Oh, rabra bari bala tara bara kabari bala dara be. பெற்றுக்கோங்க. Receive it. Receive it, receive it, receive it, receive it, receive it. மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. உயர்வுகள் வந்து கொண்டு இருக்கிறது. Receive it. ப்ரமோஷன் வருகிறது. ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் பண்ணுங்க. மேன்மைகளை, பல மேன்மைகளை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். பல உயர்வுகள், பல மகிமை இந்த மாதம் நீங்க பார்க்க போறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பல மண்டலங்களுக்கு கர்த்தர் இந்த மாதம் உங்களை கொண்டு போறார்.
இதுவரை யாரும் பிரவேசிக்காத அநேக ஸ்தலங்களுக்கு, அநேக மகிமைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போப்பாரா. ஆமீன். அநேக ரகசியங்களை நீங்க பார்க்க போறீங்க. ஆமீன். இந்த நாள் அநேக ரகசியங்கள், ஆவிக்குரிய அநேக ரகசியங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது. Urabara shibara baraka balabari baratara bari baladaraba. Thank you, Jesus. Urabaladaraba shaboraka நல்ல துதிங்க வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரீப்ரா பரaka balabora bari baladaraba. Thank you, Jesus. சில காரியத்தை நீங்க நினைக்கிறீங்க, இந்த காரியத்தை நான் தொடங்கிட்டேன், இதை நான் விட்டுலாமா, இந்த பிசினஸ் நினைக்கிறீங்க. ஆனா நீங்க தொடர்ந்து செய்யுங்க, கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். ஆமீன். இந்த மாதம் கர்த்தர் ஆமீன் உங்களை பெருக பண்ணுவார். ஆமீன். எது வேண்டாம் அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் அந்த நாள்ல ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமீன். அது முளைச்சி எழும்ப போகுது. ஆமீன். Amen. Ribrabalabo rakabalabala tarabo shabarakaba. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நன்றி அப்பா. உம் வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி தேசத்துக்காக அப்படியே ஜெபிக்கலாம். நல்ல வாயை திறந்து அப்படியே தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். ரேப்ராகா பாலாபோ ரேபாராபா. நல்ல ஆவியில் 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 அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ரேபாராகா பாலாபா ராகாபா லேபாராகாபா. ஓரோ ஃப்ரோஷி பாராகா பாலாபா ரேபாராதாராபா ரேபாராதாராபா. Glory to Jesus, glory to Jesus. Amen. Rebrabaraka balaba rebarataraba. Thank you, Jesus. Amen. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரீப்ராகாப நல்லா துதிங்க. அப்பா எங்கள் தேசத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா நீர் எங்களுக்கு தந்த நல்ல தேசத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. துதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. அப்பா உமக்கு சுத்தமானவர்கள் வரணும்பா. மதவாதம் இல்லாத நல்ல கவர்மெண்ட் வரணும். நல்லா துதிங்க. ஓ ரபா ராகாபா லாபா ரீபா லாதா ராகாபா ரீபா லாதா ரபா ரபா ரபா. ஓரோ ஃப்ரோஷி பாராகாபா லாபா ரீபா லாதா ரபா ராகாபா. Glory to Jesus, glory to Jesus. நல்ல துதிங்க. ரீபா ராகாபா லாபா. நல்ல கவர்மெண்ட் வரணும். அப்பா தடைகளை உடைக்கிறோம். தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தால். எல்லா தடைகளை உடைக்கிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அப்பா ஒவ்வொரு ஓட்டு மிஷின்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா எந்த தவறான காரியங்கள் நடக்க கூடாதுப்பா. உண்மையானபடி என்னப்பட கிருபை செய்யுங்க. தடைகள் உடைக்கிறோம். எங்கள் தேசம் முழுவதும் ஆவியானவரே ஆளுகை செய்யுங்கப்பா. தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும். எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். அப்பா எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஜெபிக்கிற சேனை எழுப்புங்கப்பா. தேசத்துல ஜெபிக்கிற சேனை எழுப்புங்க. ஓ ரபா லபா ரிகாபா ரபா லாதோ ரபா ரஷபா ரிகாபா லாதோ ரபா. ஆமென் ஆமென். ஆசீர்வதிக்கிறங்கள் தேசம். ஓ மிகப்பெரிய ஒரு அறுவடையை பார்க்கட்டும். செழிப்பின் தேசமா எங்கள் தேசம் மாறட்டும் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் புதிய ஆண்டுல கல்வியில புதிய வகுப்புக்கு செல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஸ்கூல் காலேஜ் போற பிள்ளைங்களா ரத்தத்துல ஒப்பு கொடுக்குற அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இன்னும் ஞானத்திலாம் நிரப்புங்கப்பா. இன்னும் பலத்திலாம் நிரப்புங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா.
ஃபீஸ் கட்ட எத்தனையோ பேர் தேவைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தேவைகளை எல்லாம் சந்திங்க. ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம், கட்டவிழ்க்கிறோம், ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, பிள்ளைங்களுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும், நல்ல சூழ்நிலை உண்டாகட்டும். விரும்பின அப்பா கோர்ஸ் கிடைக்கட்டும்பா. ஒருவர் கூட அப்பா வெக்கப்பட்டு போக கூடாதுப்பா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. கிடைக்கட்டும் அப்பா, ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்க பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும்பா. ஆமீன். இந்த மாதத்துல பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொருவரையும் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, கோடா கோடியா பெருகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்துல விடுதலை நிறைவு கூட்டம் நடைபெறும். அனைவருக்கு சொல்லுங்க, அழைத்து வாங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை கோடா கோடியாக பெருக பண்ணுவார். இப்போதும் தனம் சிஸ்டர் ஒரு சாட்சி சொல்லுவாங்க, அப்புறம் சாந்தாக்கா ஒரு பாடுவாங்க, அப்புறம் ஜீவாக்கா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாதாக. எனக்கு இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாதாக. எனக்கு வந்து தம்பி 11 இயர்ஸ் கழிச்சு தம்பி கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகி வந்து எனக்கு தெரியாது. நான் ஸ்கேன் எடுக்க போகும்போது தான் தெரியும் நான் 2 months கன்சீவ் ஆகிருக்கேன்னு. அப்புறம் ஸ்கேனில் பார்க்கும்போது எனக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, ஃபைப்ராய்டுனா என்ன தானேன்னு கேட்டாங்க. தெரியாது, எனக்கு 2 பாப்பாக்குமே அப்படி இல்லை, இவனுக்கு மட்டும் தெரியுது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது ஃபைப்ராய்டு இருந்தேன்னா அவனுக்கு அபார்ஷன் ஆயிருமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீ வேலையை பார்க்கக்கூடாது, வெயிட் எதுவும் தூக்கக்கூடாது, ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம், எங்கள் சொந்தக்கார அக்கா கூட சொன்னாங்க, ஒரு கட்டி இருக்குது தானே, அது வந்துட்டுனா பேபி வந்து அபார்ஷன் ஆயிரும் அப்படின்னு தம்பி கன்சீவ் இருக்க முன்னாடி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சோ இதுதான் போல அப்படின்னு. அதனால எனக்கு ஏசப்பா வந்து கன்சீவ் ஆனோடனே வார்த்தை கொடுத்தாங்க, நீ பயப்படாத, நான் கூட இருப்பேன்னு எனக்கு ஏசப்பா வார்த்தை கொடுத்தாங்க. நான் என்னை பலப்படுத்தினாங்க. அதை நம்பிக்கையோடு இருந்தேன். டாக்டர் சொல்லும்போது நான் எதுவுமே கண்டுக்கல. டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. ஏசப்பா நீங்கள் எனக்கு கொடுத்தது, நான் இந்த டேப்லெட்லாம் சாப்பிட மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு தான் நான் ஏசப்பாட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் இருந்தேன். ஆனால் வேலையை பார்த்துட்டு தான் இருந்தேன், ரொம்ப பார்க்கல, லைட்டாக பார்த்துட்டே இருந்தேன். 5 months ஆனோன்னே எங்கள் அத்தை சிக் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள தூக்கணும், டாய்லெட்கெலாம் போனால் அவங்களால எந்திரிக்க முடியாது, அந்த நேரம் வெயிட்டை தூக்கணும். அப்போ நீங்கள் கொடுத்த பிள்ளை, நான் எங்கள் அத்தையை பார்க்கணுன்ட்டு அத்தையெல்லாம் தூக்குவேன். ஆனால் ஆண்டவர் கிருபையா எவ்வளோ வெயிட்டு தூக்குனாலும் தம்பிக்கு ஒன்றுமே ஆகலை. 5 months முடிஞ்சோன்னே டாக்டர்கிட்ட போனேன், இவன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு. போனோன்னு இல்லை உனக்கு கண்டிப்பாக சிசரியன் தாம்மா அப்படின்னாங்க. என்ன ஏசப்பா, அதனால் நீங்கள் என் கூட இருக்கீங்க. இப்போ டாக்டர்கிட்ட சொல்லுவேன், டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் இருக்கா டாக்டர், நான் நார்மலாக குழந்தை பெருத்துருவேன் அப்படின்னேன். நான் வந்து எத்தனை வேற பார்த்துருக்கேம்மா, நான் 55 years சர்வீஸில் இருக்கேன், நீ ஏன்ட்டு இப்படி சொல்லாத அப்படின்னாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு வந்துட்டேன் வெளியே. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, டாக்டர் அப்படிலாம் பேசாத, நான் விட்டு ஏன்னா எதுனாலும் சொல்லிடுவேன், எதுவுமே மனசில் வைக்காமல் டக்குன்னு பேசி முடிச்சிடுவேன். இவங்க சத்தம் மாட்டாங்க, வெளியே அந்த பிராட்டி பேசக்கூடாதுன்னாங்க. சரி அப்படின்னேன். ஆனால் போகும்போதெல்லாம் சொல்லிடுவாங்க, ஃபைப்ராய்டு கேஸு, உனக்கு ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க. சரி நீங்கள் சொல்லிக்கோங்க. ஆனால் எனக்கு வெளியே வந்து நான் அதே வார்த்தை கொடுப்பாங்க, நீ பயப்படாத, நான் கூட இருப்பேன் அப்படின்னாங்க. ஒரு 8 months ஆனோன்னே பிளட்டெல்லாம் கூடவே இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போவும் இல்லை உனக்கு வந்து மே மாதம் எனக்கு 2 date ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, உனக்கு ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் தாம்மா, நீ வந்து டோனர்லாம் ரெடி பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரி டாக்டர் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன். 8 monthsக்கு அப்புறம் இங்கே வேண்டாம், வேறு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னாங்க. அப்பவும் சொன்னேன், ஏசப்பா நான் வந்து வேறு டாக்டர்கிட்ட போக போகிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்த டாக்டர் வந்து எனக்கு ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த டாக்டர் வந்து என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. நான் வந்து இடையில லாஸ்ட் 2 months தான் போகிறேன். எனக்கு அவங்க எப்படி நடந்துக்கிடுவாங்கன்னு தெரியாது. ஏசப்பா நான் நீங்கள் என் கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா அந்த டாக்டர் முதலேருந்து எல்லா செக்கப் பண்ணாங்க. பிளட்டு கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியம், 1 வாரத்தில் எனக்கு எவ்வளோ பிளட்டு கூடணுமோ 1 வாரம் தான், அதுக்குள்ளே அவ்வளோத்தையும் கூட்டிட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் எனக்கு நார்மல் வேணும்னு.
பரவாயில்லம்மா நீ ப்ரேயர் பண்ணுறீங்களா உனக்கு ஆண்டவர் நார்மல் தருவாங்க, கவலைப்படாத அப்படின்னாங்க. அப்போ டாக்டர்கிட்டையும் ஏசப்பட்ட சொன்னேன், ஏசப்பா இந்த டாக்டர் என்னை பார்ப்பாங்களா, என்னை எப்படி கவனிப்பாங்கன்னு தெரியாமல் அப்படியே இருந்தேன். டெலிவரி டேட் நெருங்கினுச்சு. June 2 வந்து எனக்கு பெயினே வரலை. June 2 வரை வீட்டில் தான் இருந்தேன். அப்போ போகும்போது சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு போகணுன்னு போகும்போது ரஞ்சன் பிரதர் சிஸ்டர் நம்ம ப்ரேயர் மினிஸ்ட்ரி டீம் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ப்ளஸ் பண்ணி என்னை அனுப்பிவிட்டாங்க. எனக்கு பையன் பிறந்துட்டுனா சாமியல் தான் பேர் வைப்பேன். நான் அதுக்கு முன்னாடி எழுதி வச்சுருந்தேன் டைரியில். அக்காவும் என்னை பார்த்தோன்னு உனக்கு சாமியல் தான் பிறப்பான் அப்படின்னு எனக்கு காப்பிலாம் வாங்கி கொடுத்து என்னை அனுப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பாப்பாவுக்கு உள்ள அனுபவம் இவனுக்கு ரொம்ப நான் அனுபவிச்சு அப்படி அவ்வளோ கண்ணீர். ஏன்னா எனக்கு அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இல்லை, அத்தை இறந்துட்டாங்க, யாருமே இல்லை பார்க்குறதுக்குன்னு நான் எதிர்பார்த்த யாருமே இல்லை. ஏசப்பா நான் எப்படி தம்பியை குளிப்பாட்டுவேன், எங்கள் அம்மா தானே எனக்கு எல்லாம் செய்வாங்க. நைட்டு அழுதாலும் தூக்கிக்கிடுவாங்க, ஃபுல் கீர்த்தனை சாங் படிப்பாங்க. பாப்பாக்கெல்லாம் சர்ச்சுக்கு போகும்போது தானே எனக்கு கொடுப்பாங்க. என்னை யார் ஏசப்பா பாப்பா நான் நிறைய கண்ணீர்லாம் விட்டு அழுதேன். என்னை எப்படி ஏசப்பா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்க அப்படிலாம் ஏசப்பாட்ட கேட்பேன். நேர்த்தியா அழகா என்னை காரில் ஏசப்பா நினச்சே பார்க்கல. பிரமிக்கத்தக்க அதிசயம் சொல்கிறது தம்பியோடைய டெலிவரியில் தான் நான் பார்த்தேன். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணோன்னே ப்ரெஷர் ரொம்ப ஏறிட்டு, என்றைக்குமே ப்ரெஷர் கிடையாது, அந்நேரம் எனக்கு ப்ரெஷர் ரொம்ப ஏறிட்டு உடனே டாக்டர் சொன்னாங்க, இல்லை நீ ஃபுல்லாக ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. June 3 காலையில் கரெக்டாக 7 o'clock பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே முடியாமல் இருந்தேன். நான் ஏசப்பட்ட சொன்னால எனக்கு டாக்டர் ஹெல்ப் பண்ணுவாங்களாப்பான்னு கேட்டேன். டாக்டர் ரொம்ப நேரம் எனக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைந்து ரொம்ப நேரம் அவளுக்கு நார்மல் வேணும்னு நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அவளுடைய தெய்வத்தை கூப்பிட்டுட்டு இருந்தான். நான் விடாமல் ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு விடாமல் பிடிச்சிட்டு இருந்தேன். பக்கத்து டாக்டரை பார்த்தோன்னா கூட சந்தோஷம். இவ்வளோ டைம் கொடுக்காங்க, நம்ம ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகாமல் இந்த நார்மல் இடத்துல உட்காந்துருக்கோம்னு அதிசயமாக அவ்வளோ சந்தோஷமாக தம்பியை பெற்றெடுத்தேன். அப்புறம் எங்கள் அத்தை சொன்னாங்க, நான் உயிரோடு இருந்தால் தம்பியை பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஏசப்பா தரிசனத்தில் காட்டிட்டாங்கம்மா, நல்லா கலராக ரவுண்டு பேச அழகாக இருக்கான். பிறந்த உடனே எங்கள் அத்தை சொன்ன மாதிரி இருக்கானான்னு பார்த்தேன். அப்படியே இருந்தான் தம்பி. ஆச்சரியமாக இருந்துச்சு. குளிக்க யார் ஏசப்பா குளிப்பாட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்ச அக்கெல்லாம் சொல்லுவாங்க ஹெல்ப்புக்கு வாரம்பாங்க. ஆனால் யாருமே நான் கூட மாட்டேன். அவங்க அப்பாவும் சரி நானும் சரி யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இருப்போம். நேர்த்தியை வந்து அவங்க வீட்லேயும் அவங்க ஹஸ்பண்டில் வெளியே விட மாட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஷெட்யூல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். வந்து என்னைய பார்த்து எனக்கு மருந்தெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அவங்க பொண்ணுக்கும் ஏசப்பா வெளிப்படுத்தினாங்க, ஒரு பையனை குளிப்பாட்டுற மாதிரி. அவளும் வெளியே வர மாட்டா. அவளும் வந்து தம்பியை குளிப்பாட்டி மருந்து கொடுத்து அவ்வளோ நேர்த்தியாக ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. பாப்பாவுக்கும் ஸ்கூல் டேட் வந்து எனக்கு 1 வாரம் தள்ளி லீவ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் அவளுக்கு எல்லாமே ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ ஏசப்பா சந்திச்சாங்க. அதிசயமாக நடத்துனாங்க. எனக்கு நான் ஃபைப்ராய்டு கட்டி இப்போ நான் அதை நினச்சி கூட பார்க்கறது கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஏசப்பா இந்த 1 வருஷம் நாளைக்கு அவனுக்கு பர்த்டே, ஃபஸ்ட்டு பர்த்டே. ஏசப்பா இந்த இடத்துல எனக்கு சாட்சியாச்சா கேசு நாமத்துக்கு மகிமை உண்டாதாங்க. கர்த்தர் செய்த மிகப்பெரிய அற்புத கதை அவனுடைய துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், பெரியவர். ஜெனிஷா பாடியா நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னடங்கா நன்மைகள்
உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. அடைக்கலமா ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றிப்பா. அப்பா என்று தம்மை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு கிருபையை தந்த தயவுக்காக நன்றி. அருமையான ஆண்டவரே, இந்த பிரேயர் மினிஸ்ட்ரியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இங்கே வந்திருக்கின்ற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீர் தம்முடைய வார்த்தையை தந்து நீர் வழி நடத்தி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து குறைகளை மன்னித்து ஜீவனும் சுகமும் பலனும் தீர்க்காய்ச்சி நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றிப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லியிருக்கிறீர். எல்லா பயத்தின் ஆவியையும் திகிலின் ஆவியையும் எங்களை விட்டு எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே, உடைய நன்மை எங்களை தொடரட்டும். தீமை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது சொல்லியிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் நிழலில் தங்கி இருக்கிறவன் கண்டிப்பாக ஆண்டவரே உயர்த்தப்படுவான் என்று நாங்கள் பார்க்கின்றோப்பா. வந்திருக்கிற எல்லாரையும் பேர் பேராக ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும். பிரேயர் மினிஸ்ட்ரி தம்பி தங்கச்சி ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. இந்த நாளிலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தம்பி குட்டி பையனுக்கு நாளைக்கு பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து கல்வி, அறிவு, ஞானம் இதே இடத்துல அவனு வரும் காலத்தில் கீபோர்டு வாசிக்கிற ஆண்டவரே, அவனுடைய ஏஜில் ஆண்டவரே அவன் வயலின் வாசிக்கிற அப்படிப்பட்ட கிருபை நீர் கொடுக்க போறது கை ஸ்தோத்திரப்பா. வரும் நாளில் இந்த இடத்துல அநேக பிள்ளைகள் ஆண்டவரே வயலின் வாசிக்க போறாங்க, அண்ணன் கூட சேர்ந்து. அதுக்காக உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அண்டிப்பா வந்து எல்லாரையும் ஆண்டவரே எலெக்ஷனையும் ஆண்டவரே நல்ல ரிசல்ட்டை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உங்களை தாழ்த்துறோம் கர்த்தாவே. சொன்ன நல்ல சாட்சிக்காக உங்களுக்கு நன்றிப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்கு நன்றிப்பா. அநேக சாட்சிகளை எழுப்பி தாரும். உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். அடிமையை மறைத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே, பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இந்த அருமையான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார். உனக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. ஒரு வயதான தகப்பன், அவருக்கு ஏறக்குறைய 90 வயசு கிட்டக்க ஒரு வயதான தகப்பன் படுக்கையிலே இருக்கின்றார். மகன் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றான். உடனே அப்பா கேட்டாங்க, ஏப்பா அழுதுகிட்டு இருக்க? அப்பா, நீங்கள் எனக்கு ஒன்றுமே வைக்கலை, எனக்குன்னு எதுவுமே நீங்கள் சேர்த்து வைக்கல, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, அதான் நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானாமா. உடனே அப்பா வந்து தன்னுடைய தலையணை தூக்கிட்டு ஒரு கல்லை எடுத்து கையில் கொடுத்தாங்களாம். இந்த கல்லை உன்னுடைய கையில் தாரேன், நீ வந்து ஒரு பூக்கடையில் போய் இந்த கல்லுக்கு எவ்வளோ பணம் தருவீங்கன்னு கேளு அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த மகன் இந்த கல்லை கொண்டு ஒரு பெரிய பூக்கடையில் கொடுத்து இதுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானாம். அப்போ அவர் சொன்னாராம், 10 ரூபாய் தாரேன் அப்படின்னு சொன்னாராம்.
சரி எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு வந்து உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை வாங்கி கொண்டு அப்பாட்ட, அப்பா இதுக்கு 10 ரூபாய் கொடுப்பாங்களாம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், சரி அங்கே வேண்டாம், நீ வந்து அடகு வைப்பாங்கல்ல, இது என்ன சொல்லுவாங்க, ஈடு வைப்பாங்கல்ல, அந்த ஈடு வைக்கிற கடையில் தங்க ஜாமான்கள் இப்படி ஈடு வைப்பாங்கல்ல, அந்த கடையில் போய் நீ இந்த கல்லை கொடுத்து எனக்கு இதுக்கு எவ்வளோ பணம் தருவீங்க அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. அப்போ அவன் போய் அங்கே போய் கேட்கும்போது ஒரு 1000 ரூபாய் இதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி எங்கள் அப்பாட்ட கேட்டு வரேன்ட்டு அப்பாட்ட வந்து சொல்கிறேன், அப்பா இதுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்களாம். சரி நீ ஒரு பெரிய நகை கடை, அந்த கடையில் வந்து நகை செய்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர், கடையும் பெரிய கடையாக இருக்கும், இந்த மாதிரி தெருவில் ஒரு கடை இருக்குது, நீ அங்கே போய் இந்த கல்லுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நிதானமாக நின்று நீ கேட்டு வா அப்படின்னு. உடனே அந்த கல்லை வாங்கி அவங்க பரிசீலனை பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆயிட்டாமா. 2 மணி நேரம் கழித்து வந்து சொன்னாங்களாம், இதுக்கு வந்து ஏராளமான மில்லியன் அளவுக்கு இது விலையேற பெற்றது, இது நிறைய மில்லியன், அதாவது எப்படி 1000-ஐ விட, லட்சத்தை விட, கோடியை விட மில்லியன் தானே கடையை நம்ம பெருசு, அதனால மில்லியன் அளவுக்கு உள்ள பணத்துக்குரிய கல் இதனுடைய விலை, நீங்கள் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து இதுக்குரிய பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு. உடனே இவன் போய் தன்னுடைய அப்பாட்ட 2 மணி நேரம் கழித்து போய் அவங்க அப்பாட்ட இதை கொடுத்து சொன்னானாம். உடனே எங்கள் அப்பா சொன்னாங்களாம், இந்த கல் உனக்கு தான், இந்த கல் உனக்கு தான், நான் சேர்த்து வச்சது. ஆனால் இதனுடைய மதிப்பு பூக்கடைக்கு கொண்டு போனால் எவ்வளோ ரூபா? 10 ரூபா, 10. நீ வட்டி கடைக்கு ஈடு வைக்கிற கடைக்கு கொண்டு போனால் 1000 ரூபாய் தான். ஆனால் இதனுடைய மதிப்பு உண்மையான தெரிந்தவங்க அது மில்லியனுக்கு மேலான ஒரு அளவுக்கு இதனுடைய விலை. அதே போல் மகனே, நான் உனக்கு சேர்த்து வைத்திருக்கிற இந்த கல் விலையேற பெற்ற இந்த டைமண்டும் நீனுமே எனக்கு யார் தான்? விலையேற பெற்றது. நீ என்னுடைய கையில் இருக்கின்றாய், உனக்கு இதை நான் எத்தனையோ வருடங்களுக்கு உனக்கு போதுமானதாக இதை தருகின்றேன் அப்படின்னு. அப்போ இந்த கதையை நான் அப்படியே இது நிஜமாக நடந்த மாதிரியே போட்டிருந்தாங்க. எனக்கு நினச்சேன், இது யார் தான் அப்படின்னா நீ தான். இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஒரு விலையேற பெற்ற கல். ஆனால் உங்களுடைய மதிப்பு என்ன? நீங்கள் பூக்கடையில்ங்கிற மாதிரி உங்களை மதிச்சிங்கன்னா நீங்கள் 10 ரூபாய் தான், ஏன்னா 10 ரூபாய் தான், இல்லைன்னா 1000 தான். இல்லை அப்படின்னா நீங்கள் யாரு அப்படிங்கிறத நீங்கள் சரியானபடி அறிஞ்சிங்கன்னா நீங்கள் விலையேற பெற்றவர். அல்லேலூயா. அதான் சொல்றாருக்கு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். இன்றையிலிருந்து எல்லாரும் தலையில கை வச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னையும் என்னை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள், நாங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் கர்த்தருடைய கையில். நம்முடைய அப்பா யாரு? இயேசு கிறிஸ்து. அவரு கையில இருக்கிற நமக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமானது. அருமையானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் ஆரம்பத்தை நினைச்சு பாருங்க. அப்ப நீங்க இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்னுமே என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். அதனால சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். நீங்க ஒரு நாள் மறக்காதீங்க, நீ பாக்கியவான், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாய். உனக்கு ஒப்பானவன் யார்? ஆனா நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், ஏன் பிறந்தோம், நம்ம எதுக்கு பிறந்தோம், எதுக்கு இவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில, எதுக்கு இவ்வளவு பெரியதான ஒரு துன்பம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே அவர் உங்களுக்கு நங்கூரமாக இருக்கின்றார். அவர் உங்களுக்கு ஒரு சுக்கானாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே கொடுத்து விட வேண்டும். எப்படி அந்த விலையேற பெற்ற கல்லு அந்த மகன் கையில போய் அது பரிசீலிக்கப்படும் பொழுது அது விலையேற பெற்றதா இருந்தது போல கர்த்தருடைய கையிலே, கொய்யவன் கையில இருக்கிற களிமண்ணை போல நீங்கள் இருக்கின்றீர்கள். எரேமியா 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த கொய்யவன் செய்தது போல நான் உங்களை செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். போதும். குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நீங்கள் எல்லாரும் என்னுடைய கையில் இருக்கின்றீர்கள். இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க? என் கைக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம்? என் கைக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம்? என் கைக்கும் எனக்கு எவ்வளவு தூரம் சொல்லுங்க பாப்போம். என் கைக்கு எனக்கு எவ்வளவு தூரம்? தூரமே இல்லை, டிஸ்டன்ஸ் இல்லை. என்னுடைய சரீரத்திலே என்னுடைய கை இணைந்தே இருக்கின்றது. அது போல
இயேசுவோட கூட நாம் இருக்கின்றோம். நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்களை நீங்க பார்க்கும்போது நீங்க முதல் நினைக்கணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார். நிறைய பேருக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, ஆண்டவர் நம்ம கூட சப்போர்ட்டாக இருக்காரு என்பதை நம்ம அநேக நேரங்களிலே மறந்து விடுகின்றோம். என்னை நான் விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி எனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டார்கள். ஆனா கர்த்தரோ என்ன சொல்றாரு, நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய பிள்ளை என்று அவர் சொல்கிறார். நான் உனக்கு தாயாக தகப்பனாக நான் உனக்கு இருக்கின்றேன். யாரும் இல்லை, யாரும் என்னை விசாரிக்கல அப்படின்னா நம்ம நினைக்க கூடாது. நம்ம எனக்கு ஆண்டவர் என்ன சொல்ல அப்படின்னா, அவரோடு கூட ஒட்டி கொண்டவராக இருக்கின்றோம். நம்ம விடுகிற சுவாசமும் நம்மளும் எவ்வளவு சமீபமாக இணைந்து இருக்கின்றோமோ அப்படி போல இயேசுவோடு கூட நாம் இணைந்து இருக்கின்றோம் என்ற எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு, என் தேவன் என் பிள்ளையின் கூட இருக்கின்றார். அவர் சும்மாலாம் எங்கே நம்மளை கைவிட்டுற மாட்டார், சும்மாலாம் நம்மளை நரகத்தில் போடுற மாட்டார், என்ன சும்மாலாம் நம்ம மேலே கோபப்பட்டு கொண்டே இருக்க மாட்டார். அவர் நம்ம கூடவே இருக்க தான் அவருடைய பெரிய ஆசையே என்னதுதான், ஆண்டவர் நம்ம கூட இருக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். அந்த எரேமியாவில் 3 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கணும். எரேமியா 3:19. எதுக்கு இவ்வளவு நேரம்? எரேமியா, நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டத்திலே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவை என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை என்று திரும்பவும் சொன்னேன். பாருங்க, ஆண்டவர் இந்த வசனத்தை நல்லா பார்த்துக்கோங்க. எரேமியா 3வது அதிகாரம் 19. நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். நான் எப்படி உன்னை பிள்ளை வரிசையில வைக்க முடியும்? ஏன்னா என்னதான் இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளை, தான் பெற்ற என்ன தான் பெறணும் பிள்ளை, தன்னோடு பிறக்கணும் பிறவி அப்படிம்பாங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பினா என்னதான் இருந்தாலும் தன்னோடு பிறக்கிறது வேற. அதே மாதிரி பிள்ளை என்னதான் நம்ம என் தங்கச்சி பிள்ளையா இருந்தாலும் என்னுடைய பிள்ளை வேறதான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையில வைக்கலாம். எப்படி வைக்கிறது அப்படின்னு நினைச்சாராமா. எப்படி நினைச்சாரா, நான் உன்னை எப்படி என் பிள்ளை வரிசையில வைக்க முடியும்? நீ எப்படி இருக்க, நீ என்னை நல்லாவே நேசிக்கல, நீ என்னோடு கூட பேசல, நீ ரொம்ப நேரம் எனக்காண்டி ப்ரேயர் பண்ணல, என்னை நீ தேடவே இல்லை, என்ன நீ இஷ்டத்துக்கு இருக்க, என்ன காலையில் எந்திரிச்ச உடனே நீ பைபிள் படிக்கல, எந்திரிச்ச உடனே முத்தந்தொழிக்க தான் போற, நீ இப்படிலாம் இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்டவர் சொல்வார், எப்படி நான் உன்னை என்னுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு வருஷம் இருக்கு, எல்லாருக்கும் வருஷம் இருக்கு, நம்பர் இருக்கு. அல்லேலூயா. எப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய வருகையிலே அவர் எழுப்பும் போது அவரவர் தம் வரிசையின்படியே முடிங்க உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப நமக்கும் என்ன இருக்கு, எல்லாருக்கும் ஒரு நம்பர் இருக்கு. அந்த வரிசையின்படி தான் நம்ம உயிர்ப்பிக்கப்படும். அப்படியே ராஜ்யத்துல 2ஆம் வருகைக்காக உயிர்ப்பிக்கப்படுவோம். இப்போ பிள்ளைகளுக்குன்னு ஒரு இது இருக்கு, என்ன ரெஜிஸ்டர். அந்த ரெஜிஸ்டர்ல நம்மளை எப்படி வைக்கலாம், எப்படி வைக்கவா வேண்டாமா, இந்த பையனை, இந்த மகனை, இந்த மகளை, இந்த பிள்ளைகளின் வரிசையில வைக்கலாமான்னு ஆண்டவர் ஒரு டவுட். அப்போ அவரு எதனால திருப்பி வைக்கணும் அப்படின்னு அந்த வசனத்திலே இருக்க கண்டுபிடிங்க. நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைப்பது எப்படி என்று நான் சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே, நீ என்ன நோக்கி மை டாடி, அப்பா பா அப்பா கூப்பிட்டுட்டிய, டாடின்னு கூப்பிட்டுட்டிய. நான் டேடின்னே சொன்னது கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அப்படி யாரும் சொல்லி ஜெபம் பண்ணதில்லை. எல்லாருமே ஏசப்பா அப்படின்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணு அந்த மாதிரி ஒரு குரூப்பில் தான் நாங்கள் இருந்தோம் பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு அக்கா எனக்கு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. அப்போ ஃப்ரெண்டு கிடைச்சோடனே அக்கா சொன்னாங்க, அண்ணனும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நானும் அண்ணனும் உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு. அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு அக்கா சொன்னாங்க, உங்களை மாதிரி ஒரு ஆள் எனக்கு கிடைக்கணும் ஊழியத்துக்கு. நான் முன்னாலே ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு ஒரு ஆள் கிடைக்கும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்கள் ஊழியம் செய்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அண்ணன் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எனக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு.
அப்போ அவங்க ப்ரேயர் பண்ணும்போது டேடி அப்படின்னாங்க. இப்போ அப்போதான் எங்க ஊர்ல நாங்க ஐயான்னு தான் கூப்பிடுவோம், அப்பான்னு யாருமே என்ன செய்யல, கூப்பிடல. ஒரு போஸ்ட் மாஸ்டர் எங்க ஊர்ல இருந்தாங்க, எங்க ஊருக்காரங்க தான். அந்த வீட்டு பிள்ளைகள் மட்டும் அப்பான்னு கூப்பிடும். பட் எல்லாருமே என்னதான் ஹோல் டோட்டலா ஊர்ல எல்லாருமே ஐயான்னு தான் சொல்லுவோம். அப்போ இவங்க சொன்னாங்க டேடி டேடி டேடி, வாய்க்கு வாய் சொல்றாங்க. அப்போ சரி இது இங்கிலீஷ்ல அப்பா தான் போல, அக்கா ஜெபம் பண்ணும்போது அப்பான்னு ஜெபம் பண்ணாங்க. சரி அப்போ இயேசுவை டேடி அப்படின்னு கூப்பிடுறதுலயும் ஒரு இது இருக்கு. அப்போ இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னைய பார்த்து நீ என்ன கூப்பிட்டுட்ட டேடி. நேற்று ராத்திரிலாம் எனக்கு ஒரு அதிகமான ஒரு ஜெபத்தின் ஆவி. துணியை ஆண்டோடைய கிருபை, துணியை காய போட்டுக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் காய போட்டுட்டு ஜெபம் பண்ணும். அதுக்கு பிறகு திருப்பி இந்த சைடு போட்டு சீக்கிரம் ஜெபம் பண்ணும். அப்படியே ஒரு தாகமா இருக்கு, ஜெபம் பண்ணணும் இப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே இருக்கும்போது தான் இதே ஒரு பெரிய கிருபை. அப்பதான் சொன்னாரு, நான் ராத்திரி எப்படி படத்தோன்னு சொன்னேன், என்ன பெத்த ஐயா, எங்க ஐயாவை விட நீங்க என்னை அதிகமாக நேசிக்கிறதை நான் காண்கிறேன் அப்படின்னு நான் மனப்பூர்வமா சொன்னேன். ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே எங்க ஐயாவுடைய அன்பு, எங்க ஐயாவுடைய ஒரு பாசம், ஒரு பரிவு நான் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளையில இருந்தே பார்த்துருக்கேன். ஆனால் 5 வயதுக்கு மேலே ஒரு 5ஆம் கிளாஸ் போகும்போது ஐயா கிட்டத்தில் உட்காரக்கூடாது, அம்மாவுடைய கண்டிஷன். சும்மா ஐயாவை இப்படி தொட்டுக்கிடலாம். அவங்க இந்த காலை மடக்கி உட்காந்துருப்பாங்க திறனையில். அப்போ இந்த முற்றில் என்ன செய்யலாம், கை வச்சுக்கிடலாம், ஐயா கூடலாம் படுக்கக்கூடாது. எத்தனை வகுப்பு, 3ஆவது வகுப்பு 4ஆவது வகுப்புகிட்ட வரும்போது ஐயா கூடலாம் படுக்கக்கூடாது. ஏன்னா ஐயா கிட்ட உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் ரொம்ப இப்படிலாம் அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஆண்கள்னாலே டச்சிங்கே இருக்கக்கூடாது. அந்த சின்ன வயசுலேயே அப்படிதான். நான் ஒரு நாள் என் நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு 3ஆம் கிளாஸ் படிப்பேன். அப்போ நான் சொல்கிறேன், நானும் எங்கள் ஐயா எங்கள் அம்மா தான், எம்மா நான் ஐயா கூட படுக்க அப்படின்னு சொன்னேன். 3 கட்டில் போட்டிருக்கு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயா அந்த கட்டில் படுக்கட்டும், நீ இந்த கட்டில் படுத்துக்க, அம்மா அந்த கட்டில் படுத்துக்கிட்டேன். இல்லை நான் ஐயா கூட படுப்பேன். அதெல்லாம் இல்லை, 3 பேரும் 3 கட்டில் தான், நீ ஐயாவை நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எங்கள் ஐயாவுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் சில சமயத்தில் ஒரு நெருக்கமான சிச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது உடனே எங்கள் ஐயா ஞாபகம் எனக்கு வரும். அப்படி நான் வந்த உடனே நான் உடனே இப்போ ஆண்டவரை சொல்லேன், என்னை பற்றி ஐயானா ஆண்டவரை கூட, என்னை பற்றி ஐயா, எங்கள் ஐயா போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஆனால் இப்போ உயிரோடு எங்கள் ஐயாவை விட என்னை அதிகமாக நேசிக்கிற என் ஐயாவே அப்படின்னு உள்ள எப்படி பொங்கியிருக்கும் பாருங்க. ரொம்ப எப்படி தான் தூங்குறேன்னே எனக்கு தெரியாது. என்னை பற்றி ஐயா, எங்கள் ஐயாவை விட என்னை அதிகமாக நேசிக்கிற என்னை பெத்த ஆண்டவரே அப்படி படிப்பேன். என்ன பெத்த ஆண்டவரே, இதான் என் பாட்டு. ராத்திரி நான் படுக்கும்போது அப்படியே நான் நெருக்கமான கண்டிஷன் சூழ்நிலைக்குள்ளே போகும்போது அப்படியே தண்ணி மேலே கண்களில் கண்ணீர் வடிய படிக்கிற பாட்டு. என்ன பெத்த ஆண்டவரே அப்படியே இருதயத்தில் ஆறுதல் வந்துடும். அந்த காரியத்தையும் கர்த்தர் எனக்கு விடுதலையை கட்டளையிட்டு இருக்கின்றார். இப்போ சொல்கிறாரு, பிள்ளைகளின் வரிசையில் உன்னை எப்படி, நிறைய பிள்ளைகள்லாம் வரிசையாக இருக்காங்க, என்ன டேடின்னு கூப்பிட்டவங்க, என்னை அப்பான்னு கூப்பிட்டவங்க. என்ன இப்போ நான் ஒன்று எப்படி வைக்கலாம், நீ சரியானபடி ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, நீ இஷ்டத்துக்கு வாழ்கிற, எதனாலும் யாருனாலும் பேசிடுற, என்ன நிறைய நல்ல குணங்களை உன்னிகளை பார்க்க முடியல. ஆனாலும் நீ என்னை பார்த்துட்டு மை டேடின்னு கூப்பிட்டுட்ட, நீ என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டுட்ட, என்னை பார்த்து ஐயான்னு கூப்பிட்டுட்ட, அதனால நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைக்கின்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் எங்கே வந்துட்டோம், ஏசப்பாவுடைய ஜெனரேஷன்ல, அந்த அவங்களுடைய ரெஜிஸ்டர்ல, ஆதார் கார்டுல எதுல வந்துட்டோம், நம்ம ஆண்டவருடைய வரிசையிலே, பிள்ளைகளின் வரிசையிலே நம்ம வைத்து விட்டார். அதனால சொல்றாள், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே அவருக்கு ஒப்பானவன் யார். இந்த இயேசுவை நீங்க சொல்லணும், சந்தோஷப்படுத்தணும். இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இப்போ எங்க மருமகா இருக்கா, தச்சையெல்லாம் சொல்லுவேம்மா, நான் உப்புமா செய்யறதுக்கு நாளைக்கு இருக்கா அப்படின்னு. இருக்குமா, அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கண்டிப்பாக காலையில் என்ன தான் இருக்கும், உப்புமா தான் இருக்கும். ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா அதனால சரி எப்படியாவது இருக்கிறத வச்சு எனக்கு நிறையா கொடுக்கணும்னு அவளுக்கு இருக்கும். அப்போ பாருங்க, ஒரு பிள்ளையே தன்னுடைய தாய்க்கு இப்படி செய்யணும்னு நினைக்கும் போது ஆண்டவரையும் நம்ம இப்படி சந்தோஷப்படுத்தணும். அவளுக்கு என்ன, நம்ம அம்மா கேட்டாங்க, அம்மாவை சந்தோஷப்படுத்திடணும், நினைச்சிட்டாங்க, செய்து கொடுத்துடணும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். இப்போ சாட்சி சொன்னாங்கல்ல, கண்டிப்பாக பரலோகமே என்ன செய்திருக்கோம், மகிழ்ந்திருக்கும். அப்படி போல நம்ம இயேசுவை அறிவிக்க வேண்டும், அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும், எந்த ஒரு காரியத்தையும் நீங்களா ஏதாவது தவறாக இமேஜ் பண்ணாதீங்க. இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, இமேஜுக்குள்ளே போகவே கூடாது. அது கற்பனை.
இன்னொரு மாதிரி வேற மாதிரி ஒரு கற்பனையே பண்ணவே பண்ணாதீங்க. நெகட்டிவாக பேசவே பேசாதீங்க. என்ன இது அப்படியோ வாயினால என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடவே கூடாது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி, தேவன் இருக்காரு. ஏவிஎம்ல டோரஸ் மேடம், இப்போ உங்களுக்கு இந்த டெலிவரி பார்த்தவங்களும் அவங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டோரஸ் மேடம் தான் ஏவிஎம்ல. நான் கடந்த நாள் சுகவீனமாக இருந்தேன். அப்போ ஸ்கேன் எடுத்துட்டு, மேடம் பயமாக இருக்கு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எத்தனை முறை கேட்டாலும் சரி, எத்தனை முறை டெஸ்ட்டுக்கு போனாலும் சரி, மேடம் எனக்கு அப்படிமே நல்லதாகவே நடக்கும்னு நினச்சிட்டு போங்க. கடைசி வரைக்கும் ஆண்டவர் எனக்கு நல்லதாகவே செய்தார். அவங்க ஒரு டாக்டராக இருந்தாலும் அவங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நல்லதாவே. அப்போ நீங்களும் இன்னையில இருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்லதாவே சொல்லிடுங்க. சிச்சுவேஷனை பார்க்காதீங்க, சூழ்நிலையே பார்க்காதீங்க. நீ என்னத்தை, ஒரு டீச்சர் வந்து இந்த டெட்டுன்னு ஒரு பரீட்சை எழுதுவாங்களாம்ல, அந்த பரீட்சை எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க பஸ்ல. கணவர்கிட்ட சொல்லிட்டாங்க, இங்க வந்து என்ன செய்யுங்க, பஸ் வந்துகிட்டு இருக்கு, இத்தனை மணி நேரத்துக்குள்ள வந்துடும், நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்துருங்க. அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நின்னாச்சு. உடனே அவங்க கணவர் வந்து கேட்டாங்களா, இறங்கும் போது என்ன பரீட்சை நல்லா எழுதிருக்கியா அப்படின்னு. சுமாராக தான் எழுதியிருக்கேன். சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களா அவங்க. சார் இன்னும் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக என்ன ஆயிட்டு, ஃபெயில் ஆயிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த முறை அதே மாதிரி அந்த டெட்டு பரீட்சை எழுத போனாங்களாம். அப்போ எழுதும்போது இதே மாதிரி தான் அவங்க சார் வந்து நின்னாங்களாம். இன்னும் உடனே இவங்க நினச்சிக்கிட்டாங்களா, என்ன கேட்டாலும் என்ன சொல்லணும், நல்லா எழுதியிருக்கேன், வெரி குட், எனக்கு கண்டிப்பாக அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அவங்க இறங்கியுமே கேட்டாங்களாம், என்ன இந்த தடவை எப்படி எழுதியிருக்க எக்ஸாம்னு. சூப்பராக எழுதியிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு டீச்சர் தான், எனக்கு டீச்சர் அப்பாயின்மெண்ட் எனக்கு வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அத்தனைப்படி இறங்குனாங்களாம். ஆண்டவருடைய கிருபையினால 82 மார்க் வாங்கியிருந்தாங்களாம். ஆனால் அந்த வருஷம் 80 போதும்னு சொல்லியிருந்தாங்களாம். கவர்மெண்ட் 80 போதும்னு சொல்லியிருந்துச்சு. ஆனால் இவங்க 82 மார்க் வாங்கி இன்றைக்கு அவங்க ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அதை அவங்க முதல் நினைச்சாங்க, நான் ஒரு வருஷம் சம்பளத்தை என்ன செய்துட்டேன், வீணாக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய வார்த்தை நான் இப்படி சொல்லியிருக்க கூடாது. அதனால அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையும் நீங்க பார்க்காம நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்பவும் கரெக்டான ஆன்சர். எப்படி பேஸ்கெட் பால் போடும்போது அது எப்படி அந்த வலைக்குள்ள நெட்டுக்குள்ள விழுறது மாதிரியே நம்முடைய வார்த்தை. அந்த மனதில் அப்படி ஒரு எண்ணங்களோடு நீங்க பால் போடுங்க, அந்த எண்ணங்களோட போடுங்க. எப்பவும் உங்களுக்கு 6 தான் இல்ல 12 தான், அப்படியாக அது விழுந்து கொண்டே இருக்கும். இப்போ சொல்றாரு, உன்னை எப்படி நான் பிள்ளையின் வரிசையில வைக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன என் பிதாவே என்று அழைப்பார். அப்பா சொல்லி பாருங்க, எப்பா ஆமா எஸ்ப்பா, எப்பா நல்லா இருக்கீங்களா, என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா. நான் சொல்வேன், ஆண்டவர்கிட்ட எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் என்னையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்க கேட்டு பார்த்துருக்கீங்களா, உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. எனக்கு இன்னைக்கு மதியம் அப்படிதான் கொஞ்ச நேரம் உட்காந்து பாட்டு படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் காட்டிடுங்களேன், கொஞ்சோண்டு லேசா காட்டிருங்க. ஏன்னா உங்க வாய் மட்டுமாவது காட்டுங்கல்ல, நெத்தியாவது எனக்கு காட்டுங்க. எனக்கு ஆவலா இருந்து என்று காண்பேனோ என் இயேசு ராஜாவே என்று காண்பேனோ. ஏன்னா நம்மளுடைய நெருக்கம் வந்து புஷ் தள்ளுது யார்கிட்ட, இறைவன்கிட்ட. நீங்க நெருக்க வரும்போது இறைவனை அதிகமாக தேடுங்கள். கடந்த நாள் 2020 சத்துரு வந்து அப்படியே என் ஆத்மாவை அப்படி என்ன செய்ய தெரியுமா, கழுகு மாதிரி இப்படி பறகடிச்சு காலையிலே வந்து பறகடிச்சு வருவான் நெஞ்சுக்குள்ள வந்து. என்ன செய்யும், அங்க நெஞ்சுக்குள்ள வந்து படக்கு படக்குன்னு அடிக்கும். அப்போ நான் என்ன செய்வேன், இயேசுவே இயேசுவே இயேசுவே, அப்பால போ சாத்தானே, இயேசுவே இயேசுவே, அதுக்கு பிறகு இயேசு நாமத்தில் அப்பாலே போ அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த பேடோட அந்த சிறகு வந்து அப்படியே குறைஞ்சு கடைசியில் அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படி வெளியே போயிடும். அப்போ நான் ரொம்ப ஜோம்னு, ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப நன்றி, சத்துரு விளக்குனதுக்கு நன்றி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ வண்டர்ஃபுல் காட், பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட், மார்வலண்ட், ஐ ஆம் வெரி ஹாப்பி, தேங்க்யூ ஜீசஸ் அப்படிமே. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் தான், அதுக்கப்புறம் அதே மாதிரி பறகடிச்சு வரும் பார்த்துக்கோங்க. அப்பவும் நான் சொல்வேன், இப்படிதான் சொல்வேன். அப்போ திருப்பி சொன்னேன் ஆண்டுட்டேன், இப்போ இந்த சாத்தாமதி என்னை நைய புடைக்கிறானே, ஆனால் நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணுறேன், நான் இப்போ ரொம்ப ப்ரேயர் பண்ணுறேன்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கல. அப்போ மை காட். அப்போ நான் சொன்னேன், சரி நீ என்ன நாள் பண்ணு, என்னுடைய ப்ரேயர் கூட்டிகிட்டே போகுது. அதோட நீ பண்ணிட்டானே சாத்தா. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யலை, அந்த மாதிரி பண்ணலை. அதே மாதிரி நமக்குள்ள பலவிதமான காரியங்களை கொண்டு பயங்காட்டிக்கிட்டே இருப்பான். நீங்க சொல்லுங்க, என்னோட டேடி இருக்காங்க, எனக்கு அப்பா இருக்காங்க, குயவன் கையில இருக்கிற களிமணை போல நீங்கள் என்னுடைய கையில இருக்கிறீர்கள். நீ என் பிதாவே என்று நீ என்னை அழைத்ததுனால நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்திருக்கின்றேன். 89வது சங்கீதம் 25 26 வாசிங்க. சங்கீதம் 89:25. பாருங்க இதுல 25 சங்கீதம் 89:25.
அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகளின் மேலும் ஆளும்படி வைப்பேன். இந்த பாத்திரம், இந்த நம்மளை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சமுத்திரத்தின் மேல கைய வச்சு நீ அதை ஆளும்படி உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா நீ யார்? என்னுடைய பிள்ளை. அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். எதுக்கு? அடுத்த வசனம் 26ல, அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். எல்லாரும் சொல்லலாமா அந்த வசனத்தை? நான் உங்களை எப்படி வைக்க போறேன்? கடலின் மேல நீங்க ஆளணும். காற்றை இறையாதே கடலே அமைதலாயிரு. அப்போ ஒரு நோயை பார்த்து நீங்க சொல்லலாமா வேண்டாமா? என் நோயை நீ இயேசுவின் நாமத்தினால வெளியே போய் என்று உன்னை நான் அதட்டுகிறேன். தேவன் என்னை சுகமாய் படைத்தார். நான் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். பலவீன நல்ல பலவான் நான். தேவன் சொன்னார் பலவீன நல்ல பலவான் நான். தேவன் சொன்னார் நீ பலவீன நல்ல. எனக்கு இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அழகா சொல்றாரு. நான் பலவீனன் அல்ல, நான் பலவீனனே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள ஹை லெவலுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்துடணும். அப்படி வரும்போது பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்ப சொல்றாரு, நான் உன்னை சமுத்திரத்தின் மேல கடலின் மேலையும் ஆறு மேலையும் உன் கையை நீட்டி உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆனா எதனால அப்படி கொடுத்துறேன் தெரியுமா? நீ என்னை நோக்கி சொல்லிட்ட என் பிதாவேன்னு சொல்லிட்டு, என் டேடின்னு சொல்லிட்ட, அப்பான்னு சொல்லிட்ட, ஐயான்னு சொல்லிட்ட. இலங்கையில இருந்து வந்தவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க அப்பாவை பப்பான்னு சொல்லுவாங்க, சிலோன்ல உள்ளவங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நோக்கி என்ன சொல்லிட்ட? என் பிதாவே என்று சொல்லிட்டு. ரொம்ப பிடிச்சிருக்கா? என் சப்போட்டா பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன, எங்க மருமக வீட்டுக்கு போனா அங்க ரொம்ப தாழ்வா இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம சேர்ல உட்காந்து பழத்தை பறிச்சு சாப்பிடலாம். அப்படி எனக்கு பார்த்த உடனே போய் அப்படி நான் பறிச்சு சாப்பிட்டேன். ஏன்னா சாப்பிட்டேன்னா 1 கிலோனாலும் இப்ப இதுல உட்காந்து நான் சாப்பிடுவேன் 10 நிமிஷத்துல. அப்படி பிடிக்கும். அதே போல இந்த வசனம் எனக்கு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சா? எப்படி சொல்றாரு? அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் என்று கன்மலை என்று நீ சொல்லிட்டல. நீ இப்படி சொல்லிட்டல. எப்படி நீ சொன்ன மட்டும் நான் உன்னை விலை உயர்ந்த மில்லியனை விட மேலான ஒரு பிள்ளையாக உன்னை நான் எனக்கு தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ யார்? நீ மில்லியனை விட மேலானவன். உன்னை சார்ந்து உங்களை இந்த இடத்துல இருக்கிற உங்களை சார்ந்து இருக்கிற அனைவரும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வந்து விடுவார்கள். எப்பவுமே நினைச்சுக்கோங்க, நான் என்னை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும், நீங்க ஒரு ஆள்னாலும் உங்களை சார்ந்து இருக்கிற அனைவரும், அதான் உங்களுடைய சந்ததி கூட 1000 தலைமுறை. ஒரு சகோதரி, அவங்க பையனுக்கு கல்யாணத்துல தாலி கட்டும் போது போய் முழங்கால் போட்டவங்க கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை எந்திக்கும் வரைக்கும் கண்ணீரா. அப்போ அவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க இப்படி உட்காந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களே. இல்லை, இந்த கல்யாணத்தோட கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரா? ஏன்னா நான் என் பிள்ளை கல்யாணத்தை நான் ஆவிக்குள்ள நான் பாக்குறேன். ஆனா எனக்கு கர்த்தருடைய முகமும் அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. அப்படி சரி சொன்னாரா அப்படின்னு கேட்டாங்களா. அவங்க விக்கிரகத்தை வணங்குறவங்க. அப்ப ஆண்டவர் இது சொன்னாரா? சொன்னாரு. என்ன சொன்னாரு? சந்ததிக்கு நான் 1000 தலைமுறை இறக்கம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கல்யாணத்துல என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிட்டுங்கிற சந்தோஷத்தை விட என்னுடைய 1000 தலைமுறை என் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இப்போது எனக்கு மட்டும் இல்ல, என்னை அறியாத என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை கொடுக்கின்றார் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுல பெரிய சந்தோஷம். இந்த கொட்டு மேளத்தோட நான் என்ன சொல்றேன்? என்னுடைய 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு உங்களுடைய 1000 தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுதா இல்லையா? என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகள் எப்படி செய்கிறவன் எவனோ அவனுக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்வேன். ஒரு அம்மாவை பற்றி அன்னைக்கு ஒருத்தங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரிட்டையர்ட் ஆயிட்டாங்களா, டீச்சர். ரிட்டையர்ட் ஆகி அதுக்கு பிறகு வேலைக்கெல்லாம் அவங்களுக்கு ஆள் இருக்கு போல. அப்போ அவங்க உட்கார்ந்துருக்கும் போது 2 கை இப்படி பொத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ ஒருத்தங்க அங்க போயிருக்காங்க, பார்த்துட்டு உங்களை மேடம்னு கூடுவாங்க போல. மேடம், கையுக்குள்ள கர்த்தர் இறக்கத்தை வச்சிருக்கேன். இந்த கையில இறக்கத்தை வச்சிருக்கேன், இந்த கையில கர்த்தருடைய பிளட்டை வச்சிருக்கேன். ஒன்னு பிளட்டை தூக்கி காட்டுவேன், திருப்பி இறக்கத்தை தூக்கி காட்டுவேன். இந்த ரெண்டுமே எனக்கு மாறி என்ன செய்யும்? இது குறைஞ்சா இது கூடிரும், இது குறைஞ்சா இது கூடிரும். ஆக அவங்க நல்ல 90 வயசு கிட்ட வரைக்கும் அவங்க உயிர் வாழ்ந்தாங்க. அப்ப அந்த சகோதரியிட்ட சொல்லும் போது சொன்னாங்க, கர்த்தருடைய இறக்கத்தை கையிலே வச்சுட்டு இருப்பாங்க போல, பிதா முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க போல நான் நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, அந்த தரிசனமே அவங்களுக்கு தான்.
என்ன அவ்வளவு வயசுலயுமே அவங்க சேர்ல உட்காந்துருந்தாங்கன்னா 2 கையும் பொத்திக்கிட்டே தான் இருப்பாங்களா, இப்படி வேற திறந்தே வைக்க மாட்டாங்களாம். ஏன்னா இறக்கத்தை வச்சிருக்கு, இந்த கையில பிளட் வச்சிருக்கு. இயேசுவின் ரத்தமும் இயேசுவின் பிளட்டும் மாறி மாறி நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறது. நான் ஒரு நாள் அவங்க ப்ரேயர் மீட்டிங் நடந்துச்சு அந்த வீட்டில், ரொம்ப வருஷம் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் நான் அன்னைக்கு போயிருக்கேன், அந்த அம்மாவும் அன்னைக்கு அங்கே இருந்தாங்க. அப்போ ஒருத்தங்க ஒரு செர்வெண்ட் வந்து சொன்னாங்க, உங்கள் பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னாங்க. உடனே உங்களை காரில் கூட்டு வர சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வயசுல எந்திக்கவே முடியாது, இன்னொரு துணையோடு தான் கையை பிடிச்சு போனோம். ஆண்டோட கிருபினால சொல்கிறேன், எந்த விதமான டென்ஷன் கிடையாது, ஒரு பதஷ்டம் கிடையாது. நிதானமாக போய் காரில் ஏறினாங்க. என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே சொல்லலை, ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிகிட்டே போய் காரில் ஏறினாங்க. ஜம்முன்னு வந்து இறங்கி மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, சின்ன ஒரு ஆக்சிடென்ட் தான், கால் மட்டும் தான், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க, பிள்ளையை பார்த்துட்டா நல்லா இருக்கான். என் கையில் கர்த்தருடைய இறக்கம் இருக்கு. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த, அந்த மிகுந்தனா பிரியாணி இவ்வளவுதான் நீங்க சாப்பிடுவீங்க, ஆனா இவ்வளவு வச்சுட்டான்னா அந்த மாதிரி அவருடைய கிருபை. இன்றைக்கு நீங்க கைக்குள்ள வச்சுக்கோங்க, ஏசப்பாவுடைய பிளட் ஒரு பக்கம், ஏசப்பாவுடைய இறக்கம். இந்த இறக்கத்தை நான் விட மாட்டேன், இந்த பிளட்டை நான் விட மாட்டேன். சிலுவையிலே சிந்தின இந்த ரத்தம், விழாவில் இருந்து வடிந்த இந்த ரத்தம் எனக்காக விட மாட்டேன். ஆண்டவர் நம்ம பிரேயர் பண்ண உட்கார்ந்தனால இவ விடவே மாட்டோம், முதலாதே பேசாமல் கொடுத்துருவோம். அப்போ நெருக்கங்கள் வர வர, பாடுகள் வர வர, பிரேயர் தான் என்ன ஆகணும், அதிகமாகணும். பாடல் அதிகமாகணும், பிரேயர் மீட்டிங் அதிகமாகணும், அமர்ந்திருக்கிறது அதிகமாகணும். அமர்ந்திருக்கிறது ஒரு பையன், வாலிப பையன் பார்த்துக்கோங்க, அவன் ஒரு கடை வச்சிருந்தான். திடீர்னு ஓடி வருவான், அக்கா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க, கடைக்கு போகிறேன். அப்புறம் நான் சொல்வேன், வந்து குப்புரடிக்கு இப்படி உளுந்து கிடப்பான். இப்போ அவன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ் ஆகிட்டு, அப்போ குப்புரை கிடப்பான். நான் சமையல் வேலை பண்ணிட்டு இருப்பேன். என்ன சொல்ல, ஆண்டவர் சொல்வார், இவர் ரொம்ப அங்கங்கன்னு ஓடிட்டு கிடக்கான், கொஞ்சம் அமர்ந்து இருக்க சொல்லு. அவனே சொல்வேன், நீ அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள். ரைட், ஓகே. உடனே கடைச்சாவி எடுத்துட்டு போயிடுவான் பார்த்துக்கோங்க. கர்த்தர் இன்னைக்கு அப்படி ஆசீர்வதிச்சிட்டார். என்னைக்கு வந்தாலும் அதான் சாவி கீழே போட்டுட்டு, அக்கா ஒரு ப்ரேயர் பண்ணி அனுப்புங்க, நீ அமர்ந்து இருந்தால் ரட்சிக்கப்படுவாடி. உடனே சாவித்துட்டு போயிடுவான். கர்த்தனுக்கு அவ்வளவாய் ஆசீர்வதிச்சுக்கிறார். இன்னைக்கு பிள்ளைங்கள் அவ்வளவாய் சம்பாதிக்கிறார்கள். அந்த அமர்ந்து இருக்கிறதெல்லாம் என்ன கிடைக்கும் தெரியுமா, பலன் கிடைக்கும். கர்த்தருடைய சக்தி எப்படி ஜார்ஜர், எப்பவும் நான் ஜார்ஜர் போடும்போது நினைப்பேன், அதே மாதிரி அமர்ந்திருந்து அப்படியே பலனை பெற்றுக்கொள்ளும்போது விலையேற பெற்றவர்களாய் நம்ம மாறுகின்றோம். அப்ப இதுல அப்படி சொல்றாரு. இன்னும் ஒரு வசனம் பார்த்து, அந்த 25 அப்புறம் 26 27 வாசிங்க. நான் எனக்கு அவனை முதற் பேரானவனாகவும் எப்படி வைப்பாராம், எனக்கு முதற் பேரான, அத முதல் வரிசையில பிள்ளைகளின் வரிசையிலே வைக்கிறார். பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனுமாய் ஆக்குவேன். உங்களுக்கு தெரியாது, இப்போ தெரியாது, நீங்க ஆகிக்கிட்டே இருப்பீங்க, நீங்க உயர்ந்த இடத்துல இருந்துகிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாமலே நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கீங்க. எங்க ஆவிக்குள்ள ஒரு நாள் ஆண்டவர் பாப்பாரு, அப்படியே சிங்காசனத்துல ஜென்டிலா உட்கார்ந்து இருப்பாரு. உங்களுக்கு பக்கத்துல ஒரு சிங்காசனம் இருக்கும், உங்க கண்ணுக்கு தெரியும். ஒரு நாள் அது மகிமையிலேயே தருவாரு. இந்த உலகத்திலேயே உங்களுக்குள்ள இப்ப நீங்க கேக்குறீங்களே, இதை நான் விதைக்கிறேன். என்ன செய்யறேன், உங்களுக்கு நான் விதைக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க ஐயா வந்து நம்ம தோட்டத்துல, எங்க ஊரு தருவிக்குளம் தோட்டத்துல வந்து தக்காளி விதைக்கலாம்னு நினைச்சிருக்கோமா அப்படின்னாங்க. அப்படியே நான் சின்ன பிள்ளை பாடச்சட்டை போட்டிருக்கேன், என்ன தெரியும், சரியா விதைங்கன்னு. ஆனா எங்க அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை. கடைசியில் எங்க ஐயா என்ன செய்தாங்க, தக்காளி விதையை வாங்கிட்டு வந்து பின்னால வளவுல ஒரு பாத்தி மாதிரி கட்டினாங்க. கட்டி நல்லா தண்ணி தெளிச்சு போட்டாங்க. அடுத்த நாள் இந்த விதையை கும்பலா அள்ளி போட்டாச்சு. அப்படியே அடிக்கடி தண்ணி தெளிச்சுட்டே இருந்தாங்க பார்த்துக்கோங்க. ஒரு 10 நாள் கிட்ட இருக்கும். எல்லா செடியும் என்ன ஆயிட்டு, அப்படியே வளர்ந்து கும்பலா அப்படி ஆயிடுச்சு. உடனே சொன்னாங்க, ஐயா இதை விதைக்க போறோமா வயல்ல போய். அப்படியே ஐயா சரி நான் சொல்லிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் என்ன செய்தாங்க, அப்படி வேரோட பிடுங்கி கொண்டு போய் ஒரு பெட்டியில வச்சு அங்க என்ன செய்தாங்க, அது எத்தனை சென்ட்டுன்னு எனக்கு தெரியாது, ஆள் விட்டு அந்த ஒண்ணு என்ன செய்வாங்களாம், அந்த எடுத்து இப்படி ஆழமா பதிச்சு வச்சாச்சு. அதுக்கு பிறகு காய்த்து அது பழம் பறிக்க போகும்போது மடியில பறிப்பாங்க. மடியில பறிக்கும் போது மடிமடியா இன்னைக்கு எத்தனை மடி பறிச்சு கொண்டு பெட்டியில தட்டிடுவாங்க. அடுத்த நாள் பறிப்போது உரக்காயாவும் இருக்கும், பழமாவும் இருக்கும். பழத்தெல்லாம் பறிப்பாங்க. அடுத்த நாள் போகும்போது அந்த உரக்காய் பழமாகி இன்னொரு பூத்து இருக்கும், இன்னொரு காய் அடுத்த நாள். அப்படியே பெட்டி பெட்டியா தக்காளி. அதே போல அருமையானவர்களே, கும்பலா கர்த்தர் இதுல வச்சிருக்காரு. உங்களுக்கு நான் இதை பெற்று கொடுக்கின்றேன். இது உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆழமாக பாய்ந்து நீங்கள் பெட்டி பெட்டியாக கண்டனராக இல்ல பெரிய விமானமாக எதுல நீங்க அள்ள போறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை அது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஆழமாக அதை விதைக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நான் உங்களை முதற் பேரானவனாக நான் வைத்திருக்கிறேன். அடுத்த வசனத்துல என்ன அப்படின்னா, என் கிருபையை என்றென்றைக்கும்
அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் மறந்துடாதீங்க. 89ஆம் சங்கீதம் 25, 26, 27 போய் அப்படியே எழுதி வச்சு உங்க பேரெல்லாம் வரிசையா லைன்ல போட்டு வச்சிருங்க. இன்சியல மட்டும் என்ன செய்யுங்க, போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சுட்டு நீங்க அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கொண்டே இருங்க. கர்த்தாவே, பிள்ளைகள் சொல்லி கொடுங்க, டேடின்னு கூப்பிடு, இயேசுவே என்ன அப்பான்னு கூப்பிடு. கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க மில்லியனை விட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறீர்கள். அவருடைய கையில பெரிய ஒரு வல்லமையான ஒரு பாத்திரமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், அது யாருக்கு புரியும்? உதவாது என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாது என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நினைச்சுக்கோங்கப்பா. டாடி, பா 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 பார்த்துக்கிட்டே இருக்கீங்களாப்பா? பார்த்துக்கிட்டே இருக்கீங்களாப்பா? கவலையோடு இருக்காங்களோ? சந்தோஷப்படுத்திருங்க. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுங்க. 1000 தலைமுறை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டீங்களே. தேங்க்யூ ஜீசஸ், மைட்டி லார்ட், வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட், மார்வலன்ட். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரையும் நீங்க நினைச்சிட்டுங்க, நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. உங்களுக்கு நன்றிப்பா. ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை எங்களுக்கு காத்திருக்கிறது. சந்தானத்தில் சந்ததியின் மேல் உங்களுடைய கிருபை இருக்கிறது. வானம் இருக்கும் வரைக்கும் எங்கள் சந்ததி இருக்கும். உடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். பாக்கியவான் இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. பாடுறவங்க என் முன்னாடி வந்து பாடிங்க.
என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல அழியாமல் அணைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா ஸ்தோத்திரப்பா நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே தம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. நன்றிப்பா. இதுக்கு ஸ்பான்சர் கொடுக்குற குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ரஞ்சனை ஆசீர்வதிங்கப்பா. ராதாவை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. அதிசயங்களை காண பண்ணுங்க. தேவைகளை சந்திங்க. கூட பிறந்தவங்க எல்லாரையும் அவங்க பெற்றோரையும் வந்திருக்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மனத்தாழ்மையோடு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.